சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. 56வது தசகம் காளியன் சரணாகதியும் காட்டுத்தீயும். ஈசனே குருவாயிரப்பா, இவ்வாறு காளியனுடைய தலைமையில் ரொம்ப நேரம் நர்த்தனம் ஆடிண்டே இருக்கேன். அப்போ உங்களுடைய அழகான குண்டலங்கள்லாம் ஆடுறதை பார்த்து வானத்தில் துந்துபிகள் தேவமாதர்கள்லாம் ரொம்ப அழகாக பாடுறா. அவளுடைய பாட்டை கேட்டு இன்னும் நன்னா தலையாட்டின்னு அழகாக ஆடிண்டே இருக்கேன். அப்போ இந்த காளிங்கனுடைய எந்த தலை வணங்குதோ அதை விட்டுட்டு மற்ற தலைகள் எல்லாம் அவங்களுடைய காலால் வச்சு மிதித்து தாளம் போட்டுண்டு வெகு நேரம் விளையாடுறேன். இப்படி இருக்கும் பொழுது அப்படியே காளிங்கனுடைய தலைகள் அப்படியே தொங்கி போகிறது. ரத்தம் வந்து அப்படியே அந்த மலையே சிவப்பாக்குறது, மடுவே. இப்படி ரொம்ப நேரம் சோர்வடைஞ்ச போது அவனுடைய மனைவிகள், அதாவது காளிங்கனுடைய மனைவிகள் தங்களுடைய திருவடிகளில் சரணடைந்தார்கள். சரணடைந்தவுடனே அவங்க ஏற்கனவே உன்னுடைய பெருமைகள்லாம் ஈடுபட்டு உன்னுடைய அதாவது புகழில் சிறப்பில் வந்து அவங்க உன்னையே வணங்கிய ஒரு பக்தர்கள் அவங்க. அவர்கள் வந்து இப்போ துதிக்கிறார்கள். காளியனுடைய மனைவியுடைய உளமார்ந்த பக்தியை பார்த்த நீ என்ன பண்ணுற? காளியனுக்கு உயிர் பிச்சை கொடுத்த உடனே சொல்கிற நீ காளியனை பார்த்து, கடவுள் நடுவில் இருக்கும் ரமணகம் அப்படிங்கிற தீவுக்கு போயிடு, கருடன் அங்கே உன்னை வந்து தீங்கு செய்ய மாட்டான் அப்படின்னு கேட்ட உடனே ரொம்ப வணக்கத்தை கொண்டு காளியன் என்ற பாம்பு அங்கு சென்றான். மற்ற பாம்புகளோட காளியன் அங்கே போயிட்டான். அதன் பிறகு நாகபத்தினிகளால் சமர்ப்பிக்கப்பட்ட தன்னுடைய கணவனுக்கு உயிர் பிச்சை, மாங்கல்ய பிச்சை கொடுத்ததுனால ரத்தினங்களாலும் மாலைகளால் பட்டாடைகளால் அப்படியே உனக்கு நிறைய கொடுத்தாங்க. அந்த மாலையெல்லாம் கழுத்தில் போட்டுண்டு அப்படியே என்ன பண்ணுற, உற்றார் உறவினரோட ஆனந்த கண்ணோட அப்படியே வந்து அடங்கிறீங்க. அப்போ கோகுலத்தில் ராத்திரி நேரம் ஆனதுனால கோபர்கள் வந்து அங்கே போக முடியல. அதனால் அந்த மடுக்கரை பக்கத்திலேயே தூங்கினாங்க. அங்கே அப்படியே காட்டுத்தீ. அப்படியே விழித்து பார்த்த கோபகர்கள், கண்ணா எங்களை காப்பாற்றுங்கன்னு கத்துறார். கத்தின உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த தீயெல்லாம் எடுத்து நீங்களே அப்படியே பருகிட்டீங்க. என்ன வியப்பு, உங்களோட முகம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறார். மஞ்சள் முகமான தன்னுடைய முகமானது இன்னும் பீதத்துவம் அழகுத்துவம் வாங்கி மகிழ்ச்சியோடு எல்லாரும் போட்டினாங்க. அப்படிப்பட்ட ஹரியே, எனது பாவங்களையும் நோயையும் போக்கி அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த 56வது தசகத்தை முடிக்கிறார். 57வது தசகம் பிரலம்பாசுரவதம். யார் என்ன கேட்குறாளோ அவளுக்கு அவள் கேட்குறத கொடுக்கக்கூடிய ஸ்ரீஹரியே பகவானே, நீங்கள் என்ன பண்ணுறீள், ஒரு நாளைக்கு பலராமனோடையும் இடைச்சிறுவர்களோட பசுமாட்டை அழிச்சுட்டு காட்டுக்கு போகிறேன். பிருந்தாவனத்தோட அழகை பலராமனுக்கு காட்டிகிட்டே போகும்போது பாண்டீரகங்கிற ஆலமரத்தை அடைகிறேன். பிரலம்பன் என்ற அசுரன் வந்து அப்படியே இரக்கமே இல்லாமல் அது உங்களையும் அந்த மற்ற சிறுவர்களையும் இடைச்சிறுவன் மாதிரி வேடம் போட்டு வரான். அசுரன்னு உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அவனோடு சேர்ந்து நட்பு ஏற்படுத்தி கொண்டு விளையாடுறதுக்காக நீங்கள் ஏற்கனவே உங்கள் இடைச்சிறுவர்கள் துவைந்த யுத்தத்தில் நல்ல தேர்ச்சி பெற்றவர்கள், அதனால் 2 குரூப்பாக விளையாடுறேன். வந்த அசுரனை, பிரலம்பாசுரனை எதிர்கட்சியாக போட விடாமல் நீங்கள் ஒரு குழுவாகவும் இன்னொரு குழு யாருன்னா உங்களுடைய அண்ணனான பலராமனை இருக்க வைக்கிறேன். உங்களுடைய குரூப்பில் இந்த அசுரனை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீள், 2 குரூப்பாக சண்டை போடுறீள். உங்களுக்கு எதிர்த்தாப்பில் அவன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உங்கள் குரூப்லேயே வச்சுட்டேன். இப்போ என்ன எடுத்து ரூல்ஸ் என்ன போடுறேன்னா, தோற்று போனவா ஜெயிச்சவாளை தூக்கின்னு போகணுங்கிறது தான் இந்த ரூல்ஸை போட்டுன்னு விளையாடுறேன். நீங்கள் தோற்று போய்டுறேன். இந்த பலராமனுடைய குரூப்பில் உங்களுடைய அடியவனான அன்பனான ஸ்ரீதாமாவை நீங்கள் அழகாக தூக்கிக்கிறேன். அன்பர்களுக்கு அடிமைங்கிறதுக்கு இதை விட எடுத்துக்காட்டு வேறு என்ன வேணும்? உங்களை பார்த்தா ரொம்ப பயம் வந்துடுது. அதனால என்ன பண்ணிட்டான், பலராமனை தூக்கிண்டு இந்த அரக்கன் ரொம்ப தூரம் தூக்கின்னு போயிடுறான். அசுரனுடைய உருவை அப்படியே எடுத்துட்டு போகிறான். வெயிட்டு அதிகமாகிடுது. இவனை வந்து என்ன பண்ண முடியல, பலராமனால் தூக்கவே முடியல. உருவத்தை வேற பெருசாக்கிக்கிறான். கொஞ்சம் பயம் வருது. அவன் ரொம்ப உருவத்தை பெருசாக்கினதுனால தூரம் போனாலும் அவனை உங்களுக்கு தெரியுது. உங்களுடைய கடைக்கண் பார்வை அவனுக்கு பட்ட உடனே
பயம் தெளிந்து அவனுடைய முஷ்டினால் நன்னா அந்த அரக்கனை பிசைஞ்சு கொன்னுடுறான். கொன்ன உடனே திரும்பி உங்கள்கிட்ட வரான். நீங்கள் 2 பேரும் அன்பினால் ஆற தழுவிக்கிறத பார்த்துட்டு தேவலோகத்திலேருந்து வானவர்கள்லாம் பூமாரி மழை பொழிகிறாங்க. இப்படியாக உலகத்திற்கே நன்மை செய்யக்கூடிய நீங்கள் பிரலம்பனை வதம் செய்தீர்கள். காலம் கடத்தாது இப்பயே எனக்கு வந்த துயரமான நோயை போக்கணும்னு பட்டத்திரி கேட்குறார். 58வது தசகம் காட்டுத்தீயிலிருந்து காத்தல். இந்த குருவாயூரப்பா இடைச்சிறுவர்களோடு விளையாடுறதுல ரொம்ப ஆசைப்பட்டு பிரலம்பாசுரனை வதைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டுருது. பசுக்கள் மனம் போனபடி அப்படியே ரொம்ப தூரம் கோரைவனம், அதாவது ஐஷீகம் போயிடுத்துங்க. வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்ததுனால அந்த பிருந்தாவனத்தை விடுத்து புல் தேடிண்டு பசுக்கள் இந்த வனத்தை அடைஞ்சிடுது. தங்களை விட்டு பிரிந்தாலும் வெயிலுடைய வெம்மையினாலும் தாகத்தாலும் அசையவே முடியாமல் அப்படியே போயிடுது. சூரசேனனுடைய குலவிளக்கே, அப்போ நீங்கள் உங்கள் நண்பர்களோட பசுக்களை தேடி ரொம்ப தூரம் முஞ்சிக்காட்டில் வழி அறியாது அப்படியே போயின்ட்டுருக்கே. அந்த நேரத்தில் என்ன ஆகிடுது, 4 புறமும் தீயால் தூழ்ந்துடுது. தீ பற்றி எரியுது. அந்த தீயுடைய சத்தத்தில் இன்னுமே பண்ண முடியாமல் பசுக்களும் இடையர்களுடைய பாதி உடல் வெந்து கருகினார் போல் ரொம்ப கஷ்டப்பட்டது. உலகினுக்கு உற்ற உறவினனே, கண்ணா எங்களை காப்பாற்று, எங்களை காப்பாற்றுன்னு அப்படியே கதறி எல்லாருடைய துயரத்தையும் போக்கக்கூடியவனே, உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு உங்கள்கிட்டயே அடைக்கலம் புகறா. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பயப்படாதீங்க, பயந்தது போதும், கண்களை எல்லாரும் மூடிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் கண்ணை மூடிக்கிறா. காட்டுத்தீ எங்கே போனதுன்னே தெரில, கோரை புல்காடு எங்கே சென்றதுன்னே தெரில. பாண்டீர ஆலமரத்து அடியில் எல்லாரும் இருந்தாங்க. உடனே குருவாயூரப்பா உமது வெற்றியே வெற்றி, இது என்ன மாயமா மந்திரமா அப்படின்னு அப்படியே விளையாட்டில் அந்த குழந்தையெல்லாம் சஞ்சரிக்கிறாங்க இடையர்கள்லாம். அப்போ நீ அந்த இடம் எப்படி இருக்குன்னா வேநீர்காலம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாளே தவிர அந்த வனம் அப்படி குளிர்ந்து இருந்தது. குருவாயூரப்பா யமுனை நதிக்கரையில் உள்ள இடங்களில் கழித்த வேநீர்காலம் எப்படி இருந்தது தெரியுமா? எப்படின்னா, பக்தி இல்லாதவா எப்படி துன்பங்களெல்லாம் அனுபவிப்பாளோ அது மாதிரி வெம்மை இருந்ததாம். அதுக்கப்புறம் அந்த வெயிலுடைய தாக்கம் உன்னுடைய சக்கரத்தோட ஒளி மாதிரி இருந்ததாம். இந்த இளவேநீர் காலம் முடிஞ்சு உன்னுடைய அந்த அழகான உன்னுடைய கருத்த மேகம், உன்னுடைய உடம்பு வண்ணம் போல் மேகம் மழை பெஞ்சுதான். அதே போல் குழந்தையெல்லாம் என்ன பண்ணாங்க, விருப்பம் போல் மலை குகையில் அப்படியே விளையாடுறான். வெயில் காலம் போயாச்சு, மழை காலத்தில் விளையாண்டுருக்கா. அதுக்கப்புறமா தேவதேவனே, மலைகளில் சிறந்த கோவர்த்தன மலையில் உள்ள குகையில் அப்படியே விளையாடக்கூடிய, உன்னோட சேர்ந்து விளையாடக்கூடிய எல்லாரும் சேர்ந்து உனக்கு எல்லாரும் புஷ்பாஞ்சலி போட்டு அப்படியே சேவிக்கிறா. அதுக்கப்புறம் வசந்த காலம் வருது. எல்லாம் ரொம்ப தெளிவான நீரோட்டம் போல் விளங்கினாங்க. புல் தரையில் பசுக்களை மேய்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய குருவாயூரப்பா, என்னுடைய உடற்பிணியை நல்ல நலத்தை தந்தரணும்னு பட்டத்திரி வேண்டுகிறார். 59வது தசகம் வேணுகானம். குருவாயூரப்பா, உங்களுடைய அழகுலையும் அன்புலையும் கோபிகைகள் மெய்மறந்து நாள்தோறும் அவள் என்ன பண்ணுறா, அவளுடைய மனசை பறிகொடுத்து விடுக்கிறா. பாவங்களையெல்லாம் போக்கக்கூடிய ஸ்ரீஹரியே, நாளடைவில் அந்த கோபிகைகள் நீ மாடு மொய்க்க காட்டுக்கு போகிறத கூட பொறுத்துக்க முடியாத சூழலில் இருக்காளாம். தாங்கள் காட்டுக்கு போனதுக்கப்புறம் அவளுடைய நீங்கள் திரும்பி வர்ற வைக்கும் சொல்லுவாள்ல, வழிமேல் விழி வச்சு உங்களுடைய திருவிளையாடலெல்லாம் கோபிகையெல்லாம் பேசி சந்தோஷமாக இருந்துட்டுருக்கிற அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காட்டில் காலை முன்னாடியும் பின்னாடியும் வச்சு புல்லாங்குழலால் வேணுகானம் இசைக்க ஆரம்பிச்சிடுறேன். காட்டில் அந்த வேணுகான இசையானது விண்ணுலக தேவமாதர்களை கூட காம விகாரத்தில் மயங்க செய்கிறதான். பசுக்கள்லாம் பறவைகள்லாம் அசைவே இல்லாமல் நின்று தான் கற்களை எல்லாம் கரைய செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வேணுகானமானது இருந்ததாம். புல்லாங்குழலில் நீங்கள் வாசிக்கிறத கோபிகைகள் நேருக்கு நேர் கேட்காட்ட கூட மனசால் அப்படியே கேட்டுருக்காளாம் நீ அங்கே வாசிக்கிறத. குருவாயூரப்பா, ஸ்ரீஹரியே,
எந்தவித தடையுமே இல்லாமல் இந்த விண்ணுலக தேவமாதர்களும் பறவைகளும் விலங்குகளும் பக்தர்களும் அழகாக வந்து அவளை விட இந்த பிருந்தாவனத்தில் உள்ள கோபிகைகள் தான் பேறு பெற்றவா. ஏன்னா ஓங்கூடியே இருக்கக்கூடிய பாக்கியம் அவளுக்கு தானே கிடைச்சிருக்கு, பழகக்கூடிய விளையாடக்கூடிய எல்லாமே என்று பேசுகிறார் பட்டத்திரி. புல்லாங்குழல் அப்படியே நீ வாசிக்கிறதில்ல, அப்படியே மனம் கலங்கி அடிக்கடி மயங்கி போயிடுறா இந்த கோபிகைகள். கோபிகைகள் இவ்வாறு ஒவ்வொரு நாளும் அப்படியே உங்களுடைய அன்புல மெய்மறந்து போனதுனால செய்ய வேண்டிய வேலை எல்லாமே சரியாது மயங்கி போனாலாம். அதாவது காமங்கிறது இயற்கையாக வர்றது, வைராக்கியங்கிறது முயற்சினால் வர்றது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கோபிகைகளுக்கு ரெண்டுமே ஒன்றா போயிடுது. அதாவது பகவானிடம் வைத்த காமமே மோட்சம் பெறுவதற்கு காரணமாயிடுது. அவ்வாறு பெற்றது அவங்களுடைய பெரும் பேரு பாக்கியம். குருவாயூரப்பா என்னை நோயிலேந்து காப்பாத்து அப்படின்னு பட்டத்திரி வென்றார். கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.